அனைவருக்கும் வணக்கம். நமது வேலவன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கமும் நன்றியும். எனது கர்ண தெய்வமும் காக்கும் தெய்வமுமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவடிகளை மனதில் வைத்து எனது உரையை துவக்குகிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளில் வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இது தலைப்பு என்ன அப்படின்னா, திதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ திதிகள் அப்படின்னா மொத்தம் 15 திதி, ஓகேங்களா? அமாவாசை பௌர்ணமி இல்லாமல் அது இல்லாமல் 14 திதிகள் இருக்குது. ஸோ இந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, இவங்க யாரை வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால முதல்ல பௌர்ணமி திதி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பௌர்ணமி திதி அப்படின்னா சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க, அதாவது பக்கமாக ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அது அமாவாசை. ரெண்டு பேரும் 180 டிகிரியில் நேர் 7ஆம் இடத்துல நேர் 7ஆம் பார்வையா பிரிஞ்சிருந்தாங்க, தனிச்சிருந்தாங்க அப்படின்னா அது பௌர்ணமி. சரி, இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணுவானோ அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க அதை சொல்லியாச்சு. அதாவது சூரியனும் சந்திரனும் நேர் 7ஆம் இடத்துல இருக்கிற அன்னைக்கு தான் பௌர்ணமி, சமசப்தமாக இருக்கணும். அப்போ பௌர்ணமி தோன்றும். அந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஏழ்மை நிலையில் பிறந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு துறையில் சாதனை பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஜெயிச்சு சக்ஸஸ் அப்படின்றத பார்த்துருவாங்க. இன்னும் எடுத்துட்டோன்னா இதில் நிறைய அதீத புத்திசாலியாகவும் இருப்பாங்க. ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. நிறைய பேர்கள்கிட்ட அதை பற்றின ஒரு யார்கிட்டையும் வெளியில் சொல்லாமே வச்சுருந்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க. இன்னொன்னா இவங்களுக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். டிஃபால்ட்டாகவே இவங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இல்லை நிறைய பேர்களை வச்சு வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு கமிட்டி, ஒரு மெம்பர், நல்ல ஒரு ஆளுமை திறனும் நிர்வாக திறனும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சூரியன் 7ஆம் பார்வையை சந்திரன் பார்ப்பாங்க, சந்திரன் 7ஆம் பார்வையை சூரியனை பார்ப்பாங்க. அப்போது இது ரெண்டுமே பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபராக இருப்பாங்க நிச்சயமாக. இதில் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது ஓரளவுக்கு இவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சஃபர் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஜெயிக்கக்கூடியவங்க பௌர்ணமியில் பிறந்தவங்க. இதில் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போது திருமண வாழ்க்கை ஆகட்டும், சின்ன வயசுலேயே இவங்க தாய் தந்தை கூட இருக்கிறதாகட்டும், அப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு பெரிய அளவில் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது கிடைக்காது. ஏன்னா தனித்துவம் அப்படின்றது இவங்க கிட்ட எப்போவுமே இருக்கும். அப்போ தனித்துவம்னா எங்கே வரும் அப்படின்னா சப்போர்ட் இல்லைன்னா தான் தனித்துவம் வரும், அப்படி தானே? அப்போ இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பெருசாக கிடைக்காது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க கலத்திரமாகட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அப்படின்னாலும் இவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பக்கபலமாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எவ்வளோதான் வாழ்க்கையில் ப்ரொஃபஷ்னலாக ஜெயிச்சாலுமேவும் இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ஒரு விதத்தில் ஒரு தலைவலி தான். இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது இவங்கனால. எவ்வளோ நம்ம செஞ்சாலுமே அவங்கக்கிட்ட அந்த சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற வார்த்தை வராது. அதுக்காகவே இவங்க உழைச்சிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஆனால் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பெரிய அளவில் ஜெயிச்சு ஒரு துறையில் நிச்சயமாக சாதனை பண்ணி அதனால் நிறைய பேருக்கு இவங்க வாழ்க்கை அப்படின்றது கொடுப்பாங்க. சரி, இல்லைங்க நாங்கள் பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கோம். ஏன்னா பௌர்ணமி யோகம் தானே, பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கோம். பட் இவர் நிறைய கஷ்டங்கள் படுறோமே, அது எதனால அப்படின்னா உங்களோட சந்திரன் உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும். அதாவது 3ஆம் இடம் கூட கொஞ்சம் பரவாயில்ல, உபஜய ஸ்தானத்தில் வரும்னு வச்சுக்கலாம்.
கால்வாசி மறைவு ஸ்தானம் தான். ஆனா 6, 8, 12ஆம் இடங்கள்ல உங்க லக்னத்துக்கு சந்திரன் மறைஞ்சிட்டா, ஏன்னா ராசி போய் அங்க மறையுது இல்லையா, அப்போ இந்த பௌர்ணமி யோகம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்காக கிடைக்காமலாம் போகாது, கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படின்னு மட்டுப்படுத்தப்படும். ஓகேங்களா, கொஞ்சம் குறைவா கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பௌர்ணமி யோகம் தான். பொருளாதார நிலை அப்படின்றது எப்பவுமே இவங்க கிட்ட நல்லபடியாவே இருக்கும். சக்சஸ் அப்படின்றது இவங்க வந்து அடைஞ்சே தீருவாங்க. சரி, என்னெல்லாம் பண்ணி இந்த பௌர்ணமி திதியில பிறந்தவங்க ஜெயிக்கலாம், என்ன வழிபாடு முறை ஃபாலோ பண்ணலாம்னா, பௌர்ணமியில நீங்க வந்து பௌர்ணமி பூஜையில வந்து நீங்க கலந்துக்கலாம். இப்போ நீங்க வந்து திங்கக்கிழமை பிறந்தவங்களா இருக்கட்டுமே, திங்கக்கிழமை எப்பவுமே பௌர்ணமி பூஜை எல்லா கோவில்களையும், அம்மன் கோவில்கள்ல பௌர்ணமி பூஜை கலந்துக்கிறது சிறப்பு. இதே இந்த மிதுனம், கன்னி மாதிரியான அந்த ராசியில பிறந்தவங்க வந்து பெருமாள் கோவில்ல நடக்கிற பௌர்ணமி பூஜையில கலந்துக்கலாம். ஏன்னா அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு மாறும்ல. இப்போ மேச ராசி, விருச்சிக ராசியில பிறந்தவங்க அப்படின்னா நீங்க வந்து முருகப்பெருமான் கோவில்ல நடக்கிற பௌர்ணமி பூஜையில கலந்துக்கலாம். அதே மாதிரி ரிஷபம் அண்ட் துலாம் ராசிக்காரவங்க வந்து நீங்க வந்து அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய, அது எந்த அம்மனா இருக்கட்டும், அந்த பௌர்ணமி பூஜையில வந்து கலந்துக்கலாம். மிதுனம் அண்ட் கன்னி ராசிக்காரங்க இவங்க வந்து பெருமாள் வருவார் இல்லையா, சோ பெருமாள் கோவில்ல நடக்கிற பௌர்ணமி பூஜையில கலந்துக்கலாம். சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணலாம். சரி, கடகம் அப்படின்னா சந்திரன், அதுவும் வந்து பெண் தெய்வ வழி, பெரிய தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, மாரியம்மன், காளியம்மன் மாதிரியான பெண் தெய்வ வழிபாடும் இவங்க வந்து பண்ணலாம். பெண் தெய்வ கோவில்கள்ல நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜையில வந்து கலந்துக்கலாம். சிம்மம் அப்படின்னா சூரியனோட வீடு, அதுக்கு அதிபதி சிவபெருமான். ஸோ சிவன் கோவில்ல நடக்கிற பௌர்ணமி பூஜையில வந்து இவங்க கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் கன்னி, துலாம் சொல்லியாச்சு, விருச்சிகம் சொல்லியாச்சு. அடுத்து தனுசு அப்படின்னா குரு பூஜை. ஓகேங்களா, குரு பூஜை பௌர்ணமியில தான் வைப்பாங்க. அப்போ அந்த பௌர்ணமி அன்னைக்கு குருமார்கள் சந்நிதியில நடக்கக்கூடிய குரு பூஜையில வந்து தனுசு, மீன ராசிக்காரங்க வந்து கலந்துக்கிட்டா இவங்க அந்த பௌர்ணமியில பிறந்தவங்க நிச்சயமா இவங்க சக்சஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். அடுத்து மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்க வந்து ஜீவசமாதி வழிபாடு வந்து பண்ணலாம். முன்னோர்கள் வழிபாடும் பௌர்ணமி அன்னைக்கு பண்றது வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஓகேங்களா, தானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குலதெய்வத்துக்கு நீங்க வந்து வஸ்திர தானம் பண்றது சிறப்பு. பௌர்ணமி திதியில பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் மேற்கொள்ளணும். அதுல வந்து குலதெய்வத்துக்கு நீங்க வஸ்திரம் எடுத்து கொடுத்து வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு. ஸோ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஜெயிக்கலாம். அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போய் நீங்க வந்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, வஸ்திர தானம் பண்றது உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து நடத்தி கொடுக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோல வந்து அமாவாசை திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அந்த சக்சஸ் உண்டான அந்த வழிபாடு முறைகளை வந்து பார்க்கலாம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைக்கு நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம், ஸ்ரீராம ஜெயம்.